ஹாய், வெல்கம் டு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் பொடி எப்படி வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 100 கிராம் கொத்தமல்லி, 100 கிராம் வத்தல், அப்புறம் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே நான் இந்த ஸ்பூனுக்கு தான் 4 ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனோடனே நம்ம 1 பை 1 இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஒரு வெடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் மாறிடுச்சு, நல்லா வெடிக்கிற சத்தமும் கேட்டுருச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. அதுக்கடுத்து வத்தல், மிளகாய் வத்தலை காம்பு இல்லாமல் நம்ம கிள்ளி வச்சுருக்கோம். இதையும் நம்ம மிதமான சூடில் வறுத்தரலாம். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே தான், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு உளுந்தப்பருப்பு வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். எல்லா பருப்புகளுமே நமக்கு ஒவ்வொரு வாசனை கொடுக்கும். இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு அரிசியிலேருந்து வாசம் வர்றதில்ல, அதனால் நம்ம அது பொரிஞ்சு வரும் இல்லையா அரிசி, அதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு வந்து அதிக நேரம் வறுக்கக்கூடாது, அதனோட சுவை வந்து குறைவாயிரும். அதனால் மிதமாக வறுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகம் வந்து வறுக்கும் போது ஒரு வித பொரியிற சத்தம் வந்து நமக்கு கேட்கும், அதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கடுத்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் வந்து அதிக நேரம் நம்ம வறுக்கக்கூடாது, அது வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்து அதில் வந்துடும். அதனால் மிதமாக வறுத்தாலே போதும். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ சொன்ன பொருட்களுக்கு தகுந்தவாறு தான் இந்த கருவேப்பிலை அளவு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை நான் முதல் நாள் நைட்டே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம பேன் வந்து ஹீட்டாக தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் மிதமான சூடே போதுமான அளவு தான். இப்போ அந்த சூட்லேயே நம்ம பெருங்காயத்தை வறுத்தரலாம். அந்த சூட்லேயே நம்ம மஞ்சளையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் மிளகாய் வத்தல் போட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் திரிச்சிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம கொத்தமல்லியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி மிளகாய் வத்தெல்லாம் நல்லா திரிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம திரிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுட்டோம். நம்ம ரொம்ப சுவையான டேஸ்டியான வீட்டிலையே தயாரித்த சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு.